அன்பு நிறை தந்தையர்களுக்கும் அன்பு நிறை பிள்ளைகளுக்கும் அன்பான இனிய வணக்கம் சமர்ப்பணம். இன்றைய பதிவு 70. தந்தையர் தினம். தந்தையரை நினைத்தால் அது தாராளமாக நடக்கும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் அப்பா, தந்தை என்ற வார்த்தையினுடைய வெளிப்பாடு, தந்தையருடைய பெருமை, தந்தையரை பற்றி காப்பியங்களின் கருத்து, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்களில் அறியப்படுகின்ற தந்தைகள் பற்றிய கருத்துரைகள். திருக்குறள் 69-70 தந்தையர்களுடைய கருத்தாக, பிள்ளைகளுடைய பெருமையாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். இஸ்லாம் மதத்திலே பிள்ளைகளை தந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற கருத்துருக்கள். விவிலியத்தில் நம் ஆண்டவராக இயேசு தந்தையாக கடவுளிடம் வேண்டவும் ஜெபிக்கும் கற்றுத்தந்தது. மேலும் இறை வார்த்தைகள் மூலம் இந்த தந்தையர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகின்ற நல் ஒழுக்கங்கள். உதாரணமாக நீதிமொழி ஆகமம் 1:8, சங்கீதம் 113, 1 யோவான் 3, மத்தேயு 23:9, யாத்திரையில் 12, தெசலோனிக்கர் எழுதிய திருமுகத்தில் 2:11, உபாகமம் 3:29, சங்கீதம் 123, நீதிமொழி ஆகமம் 20:1, மத்தேயு எழுதிய நூலில் 7:9, 2 சாமுவேல் 7:14 ஆகிய வசனங்களிலும், மேலும் சீராக் ஆகமத்தில் பெற்றோருடைய நிலைகளை பற்றியும் பிள்ளைகளுடைய நிலைகளை பற்றியும், மேலும் தந்தையாகிய அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் தன் மகனுக்கு கடிதமாக தலைமை ஆசிரியர் எழுதிய கடிதம், நம்முடைய முன்னாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கின்ற போது தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கள், படிக்க வேண்டிய நூல்கள் பற்றிய குறிப்புகள். உலக தந்தையர் தினம் ஜூன் 15 தந்தையர்கள் தினமாக கொண்டாடப்படுவதின் சிறப்பு, தந்தையர்கள் பற்றிய கவிதைகள், தந்தையின் பற்றிய பாடல்கள், தந்தையை பற்றிய இக்காலத்தில் பயன்படுகின்ற பதிவுகள். நான் பாண்டிச்சேரியில் சாரம் பகுதியில் பல ஊர்களிலிருந்து வந்து அந்த தந்தைமார்கள் அங்கே வேலைக்கு அமர்ந்து வேலை செல்கின்ற கேட்ட பதிவு, உண்மை நெகவாக ஆதரவற்ற அந்த முதியோர் இல்லத்தில் கண்ட பகிர்வு, இவளை ஒட்டுமொத்தமாக இந்த தந்தையர்களுடைய சிறப்பில், தந்தை நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்ற விளைவுகளை பற்றிய ஒரு கருத்தாக மிக அவசியமான, முக்கியமான, தேவையான இந்த காலகட்டத்தில் இந்த பதிவை நான் பகிர்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை என்பவர் அடியில் இருக்கின்ற மரத்தின் வேர் போன்று. அந்த வேர் என்பது தெரியாது. அதுதான் அந்த மரத்தை தாங்கி பழங்களையும் கனிகளையும் நிழல்களையும் பறவைகளுக்கு வீடாகவும் அமைக்கிறது என்றால் அடியில் இருக்கின்ற வேர். அதுபோன்று நம் தந்தையர்கள், அப்பா, இந்த குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். நான் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த போது, என் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், எனக்கு தேவையான பொம்மைகளை பார்சலாக வாங்கி கொண்டு, எவ்வளோ விலை உயர்ந்த பொம்மைகள் என்று இன்னொரு குழந்தையிடம், சகோதரியிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போதான் அந்த குழந்தை அமைதியாக கேட்டுவிட்டு, உங்க அப்பா பார்க்க முடியாத இடத்தில் தொலைதூரில் இருக்கிறார், என் அப்பா என்னுடனே அன்பாக சிரித்து கொண்டு என்னுடனே இருக்கிறாரே என்று அந்த குழந்தை அதற்கு பதில் சொன்னதா. இன்னொரு சம்பவத்தை நான் நேராக பகிர்ந்து செய்தேன்.
ஒரு மகன் 30 வயதில் ஐடியில் படிக்கின்றான், வேலை செய்கின்றான், வெளிநாட்டில் வீடு திரும்புகின்றான். தன் தந்தையரிடம் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று காரில் ஏற்றுகின்றான். எல்லா பொருட்களும் எடுத்துக்கொண்டு அந்த முதியோர் இல்ல பராமரி மையத்துக்கு காரில் செல்லுகின்றான், இறங்குகின்றான். அப்போது அந்த கண்காணிப்பாளர் வருகின்றார். இந்த தந்தை தன்னுடைய பெட்டி பொருளை எடுத்து செல்லுகின்றார். அப்போது வருகின்ற அந்த கண்காணிப்பாளர் பார்த்து இவரை பார்த்து மகிழ்கின்றார், சிரிக்கின்றார். உடனே ஏசி இருக்குதா, இது இருக்குதா, நல்லா சாப்பாடு கொடுக்கலான்னு என்று விசாரிக்கிறார். உடனே ஃபார்ம் ஃபில்லப் பண்றார். அப்போது அந்த மகன் கேட்டான், அன்பரே, தந்தையே, எங்கள் தந்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்கிறார். அவர் ஆச்சரியமாக சொன்ன பதில்தான், உங்கள் தந்தை 30 ஆண்டுகளுக்கு முன்னரே எனக்கு தெரியும். அவர் திருமணம் ஆகியும் 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் எங்களுடைய அனாதை இல்லத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து சென்றார். அந்த குழந்தையை நீதான். தான் பெற்றெடுக்க முடியவில்லை என்று தத்தெடுத்த குழந்தையை தான் தத்தெடுத்ததாக அந்த மகனிடம் சொல்லாமல் வளர்த்த அந்த தந்தை, அப்பேற்பட்ட தந்தையை இவன் வசதிக்காக, வாழ்வுக்காக முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விடுகின்றான். தத்தெடுத்த பிள்ளையே தன் பிள்ளையை கொண்டு வந்து அனாதை இல்லத்திலே சேர்க்கின்ற நிகழ்வை பார்க்கின்ற போது அவன் தந்தையை கட்டிப்பிடித்து விட்டு அழுது விட்டு இட்டு சென்றான். என்ன ஒரு தந்தையினுடைய பரோபகார அன்பு! இந்த தந்தைகளை பரோபகார அன்பு என்று தான் நாம் இந்த நேரத்திலே கனப்படுத்த வேண்டும். இன்னொரு குடும்பத்தை பார்த்தேன். ஒரு வாடகை வீட்டிலே ஒரு 10 ஆண்டுகள் மேல் அந்த தாயும் தந்தையும் வாழ்ந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் இல்லை, வெளிவிட்டு சென்று விட்டார்கள். வசதியின்மையால் அந்த வாடகை வீட்டில் 3000 கொடுத்து இருக்கின்றார்கள். அப்போது அந்த வீட்டு உடையாள அந்த தாய், அந்த பெண் சொல்கின்றார், என்னங்க இப்படியே போனால் ஒன்றும் சரி வராது, நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா நம்ம மேலே தான் வரும், இந்த பெரியவர்களை வீட்டு காலி பண்ண சொல்லிடுவோம் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு, ஐயா, நீங்கள் இனிமேல் 5000 கொடுத்தால் எனக்கு நல்லா இருக்கும், விலைவாசிலாம் ஏறி போச்சு என்று கேட்கிறார். உடனே அந்த தகப்பனர் முத்தன் தன் மனைவியிடம், அம்மா, நம்ம வீட்டை காலி பண்ண சொல்லுகிறார்கள், இப்படித்தான் சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்று, சரிங்க ஐயா, எங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்றார். உடனே அந்த வீட்டுக்கு முதலாளி பக்கத்து ஆளுகள்லாம் கூப்பிட்டு, ஏமா நான் ஒரு வீடு பார்க்க சொன்னனே பார்த்தியா, இந்த பெரியவருக்கு தான் என்று 4000 அளவிலே வீடை பார்த்து கொண்டு விடுகிறார்கள். இவர்களும் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இந்த வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள். அதில் அவர்கள் சென்ற பிற்பாடு மேலே சுத்தம் செய்து விட்டார்களா என்று பார்க்க வருகிறார்கள். ஒரு கடிதம் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களிடம் தஞ்சமாக வந்து இந்த இடத்தில் இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டை காலி செய்து விட்டீர்கள். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததும் உங்கள் பேத்தியோடு என்னை கொஞ்ச வைத்ததுக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் எழுதியிருந்தது. அப்போது அதில் இன்னொரு கடிதம் அங்கே இருந்தது. அதில் ஒரு பத்திரம். அன்பு பிள்ளைகளே, எனக்கு பிள்ளைகள் இல்லை, இருந்தும் இல்லை. இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு பிற்பாடு, இறந்த பிற்பாடு எங்கள் அடக்க செலவுக்காக இங்கே 1,00,000 ரூபாய் வைத்திருக்கின்றோம், செக்காக வைத்திருக்கின்றோம். அதை எடுத்து எங்களை நல்ல முறையில் அடக்கம் செய்யுங்கள் என்று அந்த வாடகை இந்த பெற்றோர்கள் எழுதி வைத்திருந்தார். உடனே தன் வீட்டிலே குடியிருந்த அத்தனை நாட்களை மறந்து இவர்கள் 2 பேரும் ஓடி, அப்பா எங்களை மன்னியும் என்று, நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா அம்மா, எங்கள் வீட்டிலே வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை திரும்பவும் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த 2 சம்பவங்கள் போல எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த தந்தையர்களை நினைத்து தாராளமாக நடக்கும் என்ற ஒரு சொற்றொடரிலே இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தந்தையினுடைய பெருமைகளை பற்றியும் இப்பொழுது தந்தையினுடைய பழமொழிகளாக நம்மிடம் கூறுகின்ற பற்றியும் இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது, தந்தையினுடைய செயல் சொல் அன்பு மிக்கது. தந்தையினுடைய மகனுடைய அறிவு தந்தையினுடைய அறிவு. தந்தையினுடைய அரவணைப்பு, பாசம் தாயின் அன்பை விட நிலையானது.
தாய் அன்பு செய்கிறாள், ஆனால் தந்தை தன் உடல் தியாகத்தை செய்கின்றார். தாய் என்பவள் ஒரு அருமையான அன்புள்ளம் கொண்டவர், தோசை மாதிரி. ஆனால் தந்தை என்பவர் அந்த தோசை கல்லு மாறி, அதை சூடேற்றி அந்த அம்மா அந்த தோசை சுடுவது போன்ற ஒரு நிலை உள்ளவர்கள் தான் நம்ம தந்தைமார்கள். அப்பாவின் பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். தந்தையை நினைத்தால் அது தாராளமாக நடக்கும். எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லை என்ற ஒரு பழமொழிகள் இப்படி தந்தையினுடைய பெருமைகளாக நம்முடைய வழக்கத்திலே வருகின்ற சொற்றொடர்கள். ஆக இந்த நேரத்தில் இந்த தந்தையர்களுக்காக ஒரு தினமாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி தந்தையர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது உலக அளவிலே தந்தையர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோவில் இது முதன் முறையாக 1910ஆம் ஆண்டு இந்த தந்தையர்களை பெருமைப்படுத்துவதற்காக உலக அளவில் தந்தையர் தினமானது கொண்டாடப்பட்டது. அதுதான் இன்றைய தினத்திலும் பிள்ளைகள் அந்த நாளில் தன் தந்தைக்காக ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியிலே நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்குறள், இந்த நிலையை நாம் சொல்லுகின்றோம். திருக்குறள் 69:70 இந்த தந்தையர்களை பற்றி, தந்தையனுடைய மகனால் ஏற்படுகின்ற பெருமை பற்றி, இவன் மகன் எண்ணொட்டான் கொள், இவன் பெற்றோரை சார்ந்து அந்த மகனுடைய பெருமையை சொல்லுகின்ற விதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய பெருமை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவர் இந்த 69வது 70வது குறளிலே தெளிவுபடுத்துகின்றார். அதாவது ஒரு அமைதியான ஒரு கலைக்கூடத்தில் இந்த மகனை பெற்ற தந்தை என்ன தவம் செய்தானோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பெற்றோர் அந்த குழந்தையினை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள், அவர்களை பண்புபடுத்தியிருக்கின்றார்கள், ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள் என்ற பெருமையை இந்த சமூகத்திலே சான்றோரிடத்திலே பெருமை சேர்க்கின்ற போது அந்த தந்தையினுடைய பெருமை அங்கே விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறார். ஆகவே பெற்றோர் தந்தையினுடைய பெருமையை உலக பறைசாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் அந்த தந்தையினுடைய தியாகத்தையும் அன்பையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். இந்த தினத்திலே உலக அளவில் கொண்டாடப்படுகின்ற ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த உலக அளவில் தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், இந்த தந்தையை பற்றி நினைக்கின்ற போது திருக்குறளுக்கு மேல தமிழ் காப்பியங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சிலப்பதிகாரத்தில் அந்த கோவலனுடைய தந்தை தன்னுடைய கோவலனை பாதுகாப்பாகவும் நீதியாகவும் அரணாகவும் வளர்த்த அந்த காப்பியங்களுடைய கருத்துருக்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. சீவக சிந்தாமணியிலே பொறுப்புள்ள நிலையில் அந்த பெற்றோர் இருந்த நிலையை அந்த சீவக சிந்தாமணியிலே நாம் பார்க்கின்றோம். மேலும் குடும்பத்தினுடைய தூணாகவும் தியாகமாகவும் தார்மீக பண்புள்ள ஒரு நிலையை அந்த பெற்றோர் இருந்ததாகவும் மணிமேகலையில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே சீவக சிந்தாமணியிலும் மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழ் காப்பியங்களிலும் இந்த தந்தையர்களுடைய நிலைப்பாட்டை, அந்த பிள்ளைகளுக்கான கூறிய நல் ஒழுக்கங்களை, நல் செயல்களை, மதிப்பீடுகளை, சமூகத்திலே அவர்கள் என்ன நிலைக்கு வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்களாகிய தந்தையினுடைய பொறுப்புகளை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான பதிவு எனக்கு தற்போது நினைவுக்கு வருகிறது. என்னுடைய தந்தை சின்னப்பன் அவர்கள், ஆசிரியர் அவர்கள், என்னை 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக திண்டிவனத்தில் சேர்ப்பதற்கு என்னுடைய சொந்த ஊரிலிருந்து சைக்கிள் ஒரு பித்தளை அண்டாவை அந்த சைக்கிள் பின்புறம் வைத்து என்னை முன்பக்கம் உட்கார வைத்து சைக்கிளிலே வந்தார். நடுவில் சைக்கிள் பஞ்சர், அதை ஒட்டி திரும்ப வந்து அந்த அண்டாவை 200 ரூபாய்க்கு வைத்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த விடுதியிலே சேர்த்தார். ஆனால் நான் விளையாட்டுத்தனமாக இருந்த நிலையில் அவர் என்னை சேர்த்து விட்ட அடுத்த நாள் அன்றே அவருக்கு முன்னாடி ஊருக்கு போட்டேன் நான் பஸ்ஸு. உடனே அவர் வேலை செய்கின்ற அந்த சோழந்தாங்கல் பள்ளியிலிருந்து திரும்ப வீட்டுக்கு செல்லாமல்
மீளவும் இட்டு கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அந்த விடுதியிலே சேர்த்தார். அப்போது திரு ஆரைக்கசாமி ஆசிரியர் அவர்கள் என்னை அந்த உட்கார்கிற பெஞ்சில் கட்டி போட்டார். எனவே என் தந்தையினுடைய நிறையினை அந்த செயலினை உற்று பார்க்கின்ற போது இன்று நான் படித்து கல்வியாளராக வளர்ந்து என் பிள்ளைகளும் மருத்துவராக உயர்ந்து இன்று இந்த நிலைக்கு வந்த காரணம் என் தந்தையினுடைய படிப்பு. நான் பிஏ எம்ஏ எஃபில் எல்லா படிப்பதற்கெல்லாம் அவர் தான் நின்று பேங்கில் நின்று சலான் கட்டி எடுத்துக்கொண்டு வருவார். இதுபோன்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக கல்விக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக சென்று கடன் வாங்குவதையும் வட்டி கடையிலே நகைகளை வைத்து அதை கொண்டு வந்து தன் பிள்ளையினுடைய நிலை உயர வேண்டும் என்பதற்காகவும் தான் படிக்கவில்லை என்றாலும் தன் பிள்ளை படித்து இந்த உயர்நிலையை அடைய வேண்டும், சமூகத்திலே போற்றப்பட வேண்டும், அவன் வாழ்க்கை சிறப்புடைய வேண்டும் என்பதற்காக எத்தனை தந்தைமார்கள் கடையடையும் வேலையும் செய்கின்றார்கள். தன் உடல் வலிய வேர்க்க வேலை செய்கின்றார்கள், ஓட்டி டைம் எடுத்து வேலை செய்கின்றார்கள். என்ன ஆச்சரியம்! இந்த தந்தையினுடைய வெளிப்புற செயல்கள், அவர் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள், தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற உழைப்புகள், தாயானவள் ஒரு 10 மாதம் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தெடுக்கின்றாள், அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுகின்றாள். ஆனால் ஒரு தந்தையானவர் தன் வருடம் மூலம் அந்த பிள்ளைக்காக குடும்பத்துக்காக தன்னையே வருத்தி ஒடுக்கி அந்த குடும்பத்திற்கும் தன் பிள்ளைக்கும் வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நிலையை உணர்ந்து இப்படி வரலாற்று கூறுகள் சொல்லுகின்ற தத்துவங்கள், தமிழ் காப்பியங்கள், மதங்கள் கூறுகின்ற நிலையில் இந்த விவரங்களை நாம் பகிர்கின்ற போது இதை உற்று நோக்கி இன்றைய காலத்து பிள்ளைகள் அந்த தந்தையரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மதிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதைத்தான் அழுத்த திருத்தமாக இந்த தலைப்பிலே நான் பகிர்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் மதத்திலே அந்த தந்தையர்களை பற்றி நினைவு கூறுகின்ற போது அவர்கள் அந்த பெற்ற பிள்ளைக்கு இஸ்லாமினுடைய நன்னடத்தைகளையும் அவருடைய வழிகாட்டுதலையும் இந்த மாணவர்களுக்கு கல்விக்கான நிலைகளையும் உயர்த்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய நிலைப்பாடுகளை நாம் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்கின்றார். இஸ்லாம் மதத்தின் கோட்பாடுகளையும் நன்னெறிகளையும் வளர்ப்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் அவருடைய தனித்திறன்களை வளர்ப்பதிலும் இந்த மத கோட்பாடுகள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு நெறிப்படுத்துகின்ற என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பெற்றோரை தந்தையை திட்டுவது பாவம் என்று கூறுகிறது இந்த இஸ்லாம் மத கோட்பாடின்படி. ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் தன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒழுக்கங்கள் என்ன, நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோம் என்பதை நினைத்து அவருடைய வாழ்க்கை உயர்வதற்காக செய்கின்ற தியாகங்களை பற்றித்தான் விவிலியத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சொன்ன மேற்கொண்ட இறைவார்த்தைகள் போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தந்தையாய கடவுளை போற்றுவதையும், என் தந்தையே என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று தன் தந்தையிடம் மோடு இருந்த உறவு நிலையும், என் தந்தை ஒரு தூய ஆவியை அனுப்புவார் உங்களை அர்ச்சிப்பார் என்று தந்தையிடம் வேண்டுவதையும், ஒரு ஜெபம் கற்றுத்தருகிறார், பரலோகத்தில் இருக்கிற தந்தையே உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் இந்த பரலோகத்தில் உலகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக என்று அவருடைய தந்தையாக பரலோக தந்தையாக தந்தையிடம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த விஷயத்தையே நாம் இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். ஆகவே தந்தையர்கள் பிள்ளைகள் என்ற உறவு முறைகளில் இந்த விவிலியத்தில் அந்த எதற்காக அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், நன்னெறிகளை வளர்க்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை வளர வேண்டும், கிறிஸ்துவ பண்பாட்டிலே இறை இயேசுவினுடைய மாட்சிமை அந்த இறை தந்தையிடம் வேண்டுதலை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மறை உண்மையிலே அந்த குழந்தைகளை அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பக்தியிலும் வளர்வதற்காகத்தான் திருவருட்சாதனங்களாய் ஞானத்தானும் புதுநன்மை திவ்ய நற்கனை உட்கொள்ள தயாரிப்பு
உறுதி பூசல் வாங்குதல், திருமண ஒப்பந்த நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அடிப்படையிலே அந்த நன்னெறிகளையும் ஒழுக்கங்களையும் பக்தியும் வளர்ப்பதற்கான முறைகள் இருப்பதை நாம் இந்த விவிலியத்திலே நாம் மேற்கொள்ளிருந்து பார்க்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, உன் தந்தையினுடைய போதனைகளை கேள், தாயின் சொல்லை மறுக்காதே என்று நீதிமொழிகள் ஆகமத்திலும், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவது போல கர்த்தராகிய ஆண்டவரும் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் என்று சங்கீதத்திலும், தந்தையர்களின் அன்பு கடவுளின் அன்பு, ஒரு தந்தையினுடைய அன்பு கடவுளுக்கு இணையான அன்பு என்று 1 யோவா அதிகாரத்திலும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக தேவனுடைய கட்டளைகளை பற்றிய என்றும் நினைவில் வையுங்கள் என்றும், தன் பிள்ளைகளுக்கு நேசிக்கிறவன் அவனை ஒழுங்குபடுத்துவராகவும் ஒரே தந்தை பரலோகத்திலுள்ளார் என்ற நினைவும் மத்திய அதிகாரத்திலும், குழந்தைகள் ஆற்றுப்படுத்துங்கள் ஊக்கப்படுத்துங்கள் என்று தெசலோனியர்க்கிலும், ஒரு தகப்பன் தன் மகனுக்கு அவனை அன்புடன் சுமப்பது போல ஆண்டவரும் உங்களை சுமக்கின்றார் என்று உபாகமத்திலும், உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும், அதை பின்பற்றுங்கள் என்ற இறை வார்த்தையிலும், நீதிமான்களின் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று நீதிமொழி ஆகமத்திலும், உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு ஒரு தந்தையானவர் மீனை கேட்டால் கல்லை கொடுப்பாரா என்று வினாவுகின்ற போல் அந்த தந்தையினுடைய இரக்கத்தை பற்றி கூறுகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே தந்தையை பற்றி ஒரு அக்கறை எடுத்துக்கொண்ட நிகழ்வை பார்க்கின்றோம். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் தன் பிள்ளை எப்படி இந்த சமூகத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அப்ரஹாம் லிங்கனுடைய தந்தை ஒரு செருப்பு தையல் தொழிலை செய்து கொண்டிருந்த போது ஒருவன் வந்து கேட்கின்றான், உன் தகப்பன் தைத்த செருப்பு இது என்று. அப்போது நான் அதை பாலிஷ் பண்ணி தரட்டுமா என்று ஒரு ஜனாதிபதி கேட்டார். அதே ஜனாதிபதி தன்னுடைய பிள்ளைக்கு பகுப்பில் படிக்கின்ற அந்த தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதுகிறார். என் மகன் ஒரு அதிபர் மகன் என்று பார்க்காதே, எல்லா மாணவர்களோடும் சக மாணவர்களோடு நல்ல ஒழுக்கத்தில் பழக வையுங்கள், அவனுக்கு தனிப்பட்ட கருணை காட்டாதீர்கள், அவன் எல்லோரிடமும் சமமாக செயல்படுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை ஆசிரியரே உங்களை அன்பான வேண்டுதல் வைக்கிறேன் என்று கூறுகிறார். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த விடுதலைக்காக சிறைப்பட்ட போது சிறையிலிருந்து நம்முடைய மகள் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது கடிதம் எழுதுகின்றார். அவர் ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தான் என்னென்னலாம் புத்தகங்களை, உலக அறிந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், உன்னுடைய தனித்திறமை எப்படி நீ நுண்ணோக்கி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பல கடிதங்கள் வாகையாக எழுதி தன்னுடைய மகளுக்கு அதை வர்ணிக்கின்றார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆகவே இந்த உலக தலைவர்கள் போல நம்முடைய எத்தனை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை உள்விடுதியிலோ அல்லது காப்பகத்திலோ சேர்த்து விடுகின்றோம் படிப்பின் ஆர்வத்தினால். நீங்கள் மாதம் ஒரு தடவை சென்று பார்த்துவிட்டு வருகிறீர்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள், அன்பான கடிதம். அதை பெருமைப்படுத்துங்கள். அவருடைய கனவை நினைவாகுவதற்காக தாங்கள் உடன் பயணிக்கின்றோம் என்பதை தெரிவியுங்கள். நான் கூட ஒரு விதத்தில் என் மகளுக்கு கடிதம் எழுதினேன் 7ஆம் வகுப்பு. அன்பு மகளே, உன் உறவினர்கள் எல்லாம் மருத்துவராக இருக்கின்றார்கள், உன்னுடைய ஞான அறிவு முதலில் தேவை, அதோடு கல்வி அறிவி அன்றைய பாடத்திட்டத்தை அன்றைய படித்து முடித்து அதை குறிப்பெடுத்துக்கொள் என்று கடிதங்கள் இன்றும் என்னிடம் இருக்கின்றது. நான் எழுதிய கடிதத்தின் பிரகாரமே இன்று இந்த மருத்துவத்துறையிலே உயர்ந்த நிலையிலே இருக்கின்றதை நான் பார்க்கின்ற போது இந்த நேரத்தில் நினைக்கின்றேன், நான் எழுதிய கடித வார்த்தைகள் இன்று எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்று. ஆகவே பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் ஒரு தொடர்பில்லாத நிலையை விட்டுவிடக்கூடாது.
அந்த தொடர்புகளை, நம்மளுடைய வாழ்வின் நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகளும் அந்த பெற்றோருடைய நிலையும், நம் வாழ்வுக்காக அவர்கள் செய்கின்ற தியாகங்களையும் அந்த பெற்றோர்கள் அனுபவிக்க வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும். இன்று ஒரு மாணவன் ஐஏஎஸ் ஆயிருக்கின்றார் என்னால் என்ன அர்த்தம்? வீட்டு வெளிச்சம் இல்லை என்பதற்காக தான் வேலை செய்கிற இடத்திலே சென்று அந்த குழந்தையை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அந்த அம்மா, அந்த தந்தை அந்த ஹோட்டலிலே வெங்காயம் நறுப்பதெல்லாம் பார்த்தார்கள். அவன் பின்னால் படித்துவிட்டு வெங்காயம் நறுக்கின்ற ஒரு புதிய கருவியை கண்டுபிடித்து கொடுத்தான், தன் தந்தையினுடைய அந்த செயலை பார்த்து. ஆகவே இப்பேற்பட்ட நிலைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை சொல்லுகின்றோம். மேலும் இந்த தந்தையர்களுடைய நிலையை பார்க்கின்ற போது, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு குழந்தையில் இருக்கின்ற போது நல்ல சந்தோஷமிக்க தகப்பனாகும். அந்த குழந்தைகள் பாதிப்பு ஏற்படாமல் ஏற்படுகின்ற வளர்த்தெடுத்தலும், அந்த குழந்தையின் மேல் இருக்கின்ற அக்கறையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அது வளர்ந்த பிற்பாடு தன் பிள்ளை என்று கருதாமல் ஒரு உற்ற தோழனாக தோள் தட்டி அவனை பாராட்டி வளர்க்க வேண்டிய சூழலில் அவனுடைய தந்தையினுடைய கண்டிப்பு கண் பார்வையில் தெரியும். ஆனால் அவன் நெஞ்சத்தில் இருக்கின்ற பாசமும் தெரிய வைக்கணும். இப்படிப்பட்ட அந்த தந்தையர்கள் அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து வளர்க்கின்ற நேரத்தில், நான் ஒரு விதத்திலே ஒரு திருமண பந்தியில் இருக்கின்ற போது இந்த பெண் வீட்டார்கள் நிச்சயம் பண்ணுகின்ற நிகழ்வை பார்த்தேன். அந்த பெரியவர்களை கேட்டேன். அப்பொழுது பெண்ணை அந்த வீட்டிற்கு கொடுக்கின்ற பொழுது பொண்ணு எந்து பெண்ணு உண்டு என்று தட்டு மாற்றிக் கொள்வதையும், அந்த மாமன்காரன் அதை செயல்களை செய்வதையும் பார்த்த அந்த உறவு முறையில் அந்த பெற்றோராகிய தந்தையினுடைய செயல்பாடுகள், அந்த குடும்பத்தை பெண்ணை கொடுக்கின்ற அந்த குடும்பத்திற்கு தந்தையானவர் கூறுகின்றார், அன்பு உறவினரே, என் மகள் என் வீட்டில் ராணியாக இருந்தார், மிக புத்தி கூர்மை உள்ள சுறுசுறுப்பு உள்ளவள், அவளை உங்களுக்கு நான் இந்த மகளை மருமகளாக உங்கள் வீட்டுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன். அவர்களுடைய துன்பங்களிலும் சரி இன்பத்திலும் சரி அவர்களோடு இணைந்திருங்கள், ஒரு அன்பை பொழியுங்கள், பாசத்தை பொழியுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், தெரியாமல் இருக்கலாம் என்று அந்த பெண்ணை தன் தந்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும்போது சொல்லுகின்ற இந்த அன்பு வார்த்தைகளை பார்த்தால் மெய் சிலிர்த்து போகும். இதை இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்ற போது தந்தையினுடைய அன்பில் தெய்வங்கள் தோற்று போகும் என்கிறார். தெய்வனுடைய அன்பை இந்த தந்தையின் அன்பு மூலம் நாம் அறிந்து கொள்வதை நாம் பார்க்கலாம். இதைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம். ஆகவே தற்காலத்தில் இந்த தந்தையினுடைய நிலையை பற்றி நாம் பார்க்கின்ற போது, அன்பார்ந்தவர்களே, இன்றைய 50 ஆண்டுக்கு முன் இருந்த அந்த குடும்ப நிலை, அந்த தந்தையர் நிலை, பிள்ளைகளின் உறவு நிலை, இன்று கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் வளர்ந்துவிட்ட நிலையில், சொகுசு வாழ்க்கை அளந்துவிட்ட நிலையில், இந்த பெற்றோர்களுடைய நிலையும் ஆடையும் அவருடைய நடத்தையும் பேச்சியும் பிள்ளைகளுக்கு ஒவ்வாது இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் தந்தையை கனம் பண்ணுங்கள். உங்கள் தந்தைகளை அறிவியலி என்று பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவர்களின் அறிவுதான் உங்களின் அறிவு. ஆகவே தான் இன்று உயர்ந்து விட்டோம், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்றும், உன் தந்தைக்கு உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு அறிவே இல்லை என்று இந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரை தகப்பனை திட்டுவதையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய அறிவை பெற்றுக்கொண்டு நாம் மேலும் அறிவை பெற்றுக்கொண்டு விட்டாலும், பிள்ளைகளே, உங்கள் தந்தையை கனம் பண்ணுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தாயின் கருவறையில் வளர்ந்த அந்த குழந்தை பெற்றெடுக்கின்ற தாய் ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கின்ற போது அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக உருவாக்குகின்றார்.
ஆகவே தலைமுறை தர்மமாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு கொடுத்தல், தர்மம் செய்தல், சகோதர அன்பு போன்ற பழக்க வழக்கங்களை அந்த தந்தை அந்த குடும்பத்திலே கற்றுத் தருகிறார். நான் ஒரு விதத்திலே ஒரு விவிலியத்திலே ஒரு உவமையை பார்த்து உங்களுக்கு சிந்திக்கின்ற போது, தன் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தந்தை தன் இளைய மகன் தனக்கு வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொண்டான். இன்று எத்தனையோ நிலத்தில் திருமணமாகி வந்த மருமகள் தன் கணவருடன் இணைந்து அந்த பெற்றோர்கள் கிடக்கிற தொல்லைகளும் பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்களை தன் உடன் வைத்து பராமரிப்பதையும் பார்த்திருக்கின்றோம். சொத்தை பிரித்து கொடுப்பதில் தந்தையர்களோடு சண்டை. பழைய நிலையிலே பார்க்கின்ற போது தந்தையினுடைய ஆசிரை பெறுவதற்கான அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அரவைத்து தன் பிள்ளைக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக பயணிக்குவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலைகளையும் வரலாற்றுகளையும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த பிள்ளைகளுடைய செயல்களை பார்க்கின்றது. ஊதாரி மகன் அந்த பணத்தை விற்று வெளியிலே சென்று எல்லாவற்றையும் கெட்ட நண்பர்களோடு பகிர்ந்து அழித்து விட்டிருப்பாடு தனக்கு யாருமே இல்லை என்று சிந்தித்து அழுகின்றான், மனம் குமுறுகின்றான். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், என் வீட்டிலே பணியாளர்கள் எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், அவர்களோடு வேலையாளாவது எனக்கு வேலை கொடுப்பார் என்று என் தந்தையிடம் முறையிடுவேன், சென்று கேட்பேன் என்று சிந்தித்து எழுந்து ஓடுகின்றான். இந்த தந்தை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் பிரிந்து சென்ற தந்தை என் பாசத்தால் திரும்ப வரமாட்டானா என்று ஏங்குகிறான். உடனே வருகின்றான், கட்டி அணைகின்றான். தந்தையே, நான் பாவம் செய்துவிட்டேன், உம்மை துரோகியும் செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள், உங்கள் வீட்டின் ஒரு வேலையாளாக என்னை அமர்த்துங்கள். பன்னிக்குட்டிக்கு கிடைக்காத தீவனம் கிடைக்காமலும் நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லுகின்ற போது, மகனே நீ கிடைத்து விட்டாய், இதுவே பெரிய மகிழ்ச்சி என்று உற்றார் உறவினரை கூட்டி மேலதாளத்தோடு அவனுக்கு விருந்தளித்து மகிழ்வதை பார்க்கும். அவை எத்தனை சம்பவங்கள் இன்றைய உலகத்திலே இந்த பெற்றோர்களுடைய வளமையும் அவர்களுடைய செயலும் அடி வயராக இருந்து பயணிக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே சந்தியுங்கள், பெற்றோர்களை பற்றி சிந்தியுங்கள். நான் பல பெற்றோர்களை இந்த பதிவுக்கு முன்னால் பதிவு செய்து அவர்களோடு பயணித்து உரையாடினேன். இந்த பகுதியிலே வந்து நிற்கின்ற பெரியவர்கள் எல்லாம் என்னுடைய மகனுக்கு ஃபீஸ் கட்டணும், அதற்காக இந்த ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன், நான் இங்கு காலையில் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் ஒரு 1000-2000 கிடைக்கும், அதையெல்லாம் சேர்த்து வைத்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக படிப்பதற்காக நான் கட்டச் செல்வதற்காக வேலைக்கு வந்துகிறேன். நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்தேன் கள்ளக்குறிச்சி. அவர் என்னிடம் இந்த கருத்தை சொன்னார். பாருங்கள், நீ அந்த குழந்தை எங்கோ இருக்கிறது, அந்த பிறக்க போகிற குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக இன்று வந்து சோம்பேறியாக அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து விட்டக்கூடாது என்று தன் பிள்ளைக்காக அந்த தந்தை உழைப்பதை பார்க்கின்றோம். ஆகவே உழைப்பின் மேன்மையும் வியர்வின் மேன்மையும் அந்த துன்பத்தின் மேன்மையும் பெற்றோர் செய்கின்ற தியாகத்தின் மேன்மையும் தயவு செய்து பெற்றோர்களாகிய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அன்பாகவும் பாசமாக வளர்க்கின்றீர்கள். ஆனால் பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் அதிகமாகின்றன. நான் ஒரு சேத்பட்டில் ஒரு பெற்றோரை சந்தித்தேன். வயது 70-80 வயது. 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்பதற்காக மருத்துவ செலவுகள் செய்து அந்த குழந்தை பெற்றவுடனே 10 கிலோமீட்டர் சென்று ஆப்பிள் பழங்கள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையை அன்போடு வளர்த்த நிலையை நான் அறிந்தேன். ஆனால் திருமணம் ஆன பின்பாடு அவர்கள் சொகுசு வாழ்க்கை சென்னைக்கு சென்றிருப்பாடு இந்த பெற்றோரை மறந்து விட்டார்கள். இங்கு வந்து போவதும் தொல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த மருமகளும் அதுவும் அந்த தாயை சந்திக்கும் போது, தந்தையை சந்திக்கின்ற போது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வேலை செஞ்சுன்னு இருப்பார் உங்கள் அப்பா, இப்படியே போனால் இப்படி ஆகுது நம்ம அப்படின்னு அந்த பெண் சொல்வதை கேட்டார் அந்த தகப்பனார். இதை என்னிடம் அதை பகிர்ந்தார், அழுதார் அந்த பெரியவர் தந்தை. உடனே நான் ஒன்று செய்தேன், மகனை
நீ பிறக்க என் கருவறை இருந்தது என் வயிற்றில், நான் இருக்க இருட்டறை இல்லையா உன் வீட்டில் என்ற ஒரு பிளட்ஜை செய்து அந்த தெருவிலே 2-3 வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ஒட்டினேன். நான் வருகின்ற போது பக்கத்தில் தான் அவனுக்கு ஃபோன் செய்து பார்த்த செய்தியை கேட்டறிந்து தன் தகப்பனார் கூரை வீட்டிலே இட்டில் வைத்திருந்த கடையை மாற்றி ஒரு கட்டடத்தை கட்டி எறிந்தார். பெரும்பாலும் தந்தையர்கள் தாய்மானவர்கள் தான் இருந்த வாழ்ந்த இடத்தை விட்டு வரமாட்டார்கள். ஸோ அவர்களுக்கு அந்த இடத்திலே இருக்கின்ற இடத்திலே ஒரு பெரிய அற்புதமான சூழலை ஏற்படுத்தி ஒரு பணியாளர்களை நியமித்து அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும். பிள்ளைகளே, இதை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டு யாரோ உதவி செய்கிற இடத்திலே நீங்கள் சென்று அவர்களை இந்த முதியோர் இல்லத்தில் விடாதீர்கள். ஆகவே இந்த தந்தையர் நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவெடுப்போம். பிள்ளைகளை நீங்களும் முடிவெடுங்கள். உங்கள் தந்தை அறிவிலியாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்காக உழைத்ததையும் வேர்வை சிந்ததையும் கடன் வாங்கியதையும் பட்டதையும் துன்பங்களில் உங்களோடு இருந்ததையும் நினைத்து பாருங்கள். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால் நீங்கள் கனம் பெறுவீர்கள். ஆகவே இந்த தந்தையர் தினத்திலே இத்தனைய கருத்துக்களோடு உங்களை சமர்ப்பித்து சம்பவங்களையும் சம்பவித்து இதிகாசங்களில் காப்பியங்களில் இருக்கின்ற நிலைப்பாடுகளையும் உங்களுக்கு தெரிவித்து மத கோட்பாடுகள் இருக்கின்ற கோட்பாடுகளுடைய இறைவார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற தந்தையர்கள் படுகின்ற வேதனைகளையும் அவர்கள் உழைத்த பெருமையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து இனி வரும் காலங்களில் இந்த தந்தையர்கள் போற்றப்பட வேண்டும். நீங்கள் திருமணம் ஆகின்ற போது உங்கள் தந்தை காலில் விழுந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு தேர்வு எழுதுகின்ற பொழுதும் ஒவ்வொரு நல்ல விசேஷத்திற்கும் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர் காலை தொட்டு தேர்வு எழுதுவதற்கு முன்னால் ஆசீர்வாதம் பெற்று பெறுங்கள். நீ என்னவாக நினைப்பாயோ அப்படி ஆகுவாய் என்று எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளை வாழ்த்துகிறார்களோ அந்த பிள்ளைகள் மேன்மை பெறுவார்கள். அந்த மேன்மை பெறுவதற்காக தாழ்ச்சியுடன் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை தெய்வமாக வணங்க வேண்டும். தந்தையை என்றும் கைவிடாதீர், தந்தையை என்றும் தூற்றாதே, தந்தையை என்றும் அவமதிக்காதே, தந்தையை உடன் பயணித்துக்கொள் என்ற வார்த்தைகளை பிள்ளைகள் உள்வாங்கி அதாவது சொன்ன வார்த்தைகளா, ஒரு குழந்தை வெளிநாட்டில் இருக்கின்ற பொருட்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தி காட்டிய போது அந்த குழந்தை என்ன சொன்னது? என் தந்தை என்னோடு இருப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த பொருட்களை விட விலை உயர்ந்தது என் தந்தை என் உடன் இருப்பது என்று அந்த குழந்தை சொன்னது போல நீங்களும் இந்த குழந்தைகளும் பெற்றோரும் பெற்றோருக்குரிய நிலையிலும் குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோர் உங்களுடைய நிலையிலும் இணைந்து ஒரு அன்பு உறவை பெற்றோர் பிள்ளை இவன் பெற்ற பிள்ளை இவன் என்று பாராட்டுகின்ற போதும் பிள்ளைகள் பெற்றோரிடம் வீண் தகராறும் எல்லைகளெல்லாம் கலந்து நம்முடைய சிந்தனையை வளர்ப்போம், செயலை மாற்றுவோம். தந்தையை தினத்தில் இதை நாம் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.